வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் இன்றைய தினம் முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித இயல்பின் எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20 சம்பவ இடத்தில் நீதிவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அங்கு அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறைந்த பகுதிகளில் இன்றைய அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நினைவாயுதம் என்கின்ற துணைப்பொருளில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் நினைவுகள் கண்காட்சி தமிழின படுகொலை வரலாறாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பிரதான வளாகத்தில் நேற்று ஆரம்பமாகியது. இக்கண்காட்சி தொடர்ந்து எதிர்வரும் 18 ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெறவுள்ள நிலையில் மாணவர்கள், பொதுமக்கள், ஆர்வலர்கள் அனைவரும் பங்கேற்று இனப்படுகொலை வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவரான தயாபரம் லஜிதர் எமது மக்கள் பட்ட வலிகளையும் துன்பங்களையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் மிகப்பெரிய பொறுப்பொன்றை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். முக்கியமாக பாடசாலை மாணவர்களிடத்தில் எங்கள் துயரம் தோய்ந்த வரலாறு கடத்தப்படுவது அவசியமானது என்றார். யாழில் உள்ள பிரபல பாடசாலையில் தரமெட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையை சேர்ந்து ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் ஒருவர் வகுப்பு ஒன்றுக்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதறியால் கடுமையாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை எனவும் ஆனால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் பாடசாலை என்ற வகையில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் பின்னர் வவுனியா மாநகர சபை உட்பட ஏனைய சபைகளில் ஆட்சி அமைப்பதில் கட்சிகளுக்கு இடையில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கும் நோக்கத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று ஒன்று கூடியுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வவுனியா மாவட்ட இணைப்பாளர் செந்தில்நாதன் மயூரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் முக்கியஸ்தர் சந்திரகுலசிங்கம் மோகன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சந்தையில் உப்புக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கையிருப்பு நாட்டிற்குள் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில இடங்களில் 1 கிலோகிராம் உப்பு பேக்கெட் சுமார் 450 தொடக்கம் 500 ரூபாவுக்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்பு சந்தையை அடைந்தவுடன் இந்த நிலைமை சரியாகிவிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு வருவதில் தாமதம் ஏற்பட்டு எதிர்காலத்தில் ஒரு பேக்கெட் உப்பு விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போதைய உப்பு தட்டுப்பாடு காரணமாக உப்பு இறப்புகளை மறைத்து வைப்பவர்கள் கைது செய்யப்பட்டு உப்பு இறப்புகள் பறிமுதல் செய்யப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
உப்புக்கு செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி நடப்பதாக முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே உப்பு இருப்புகளை மறைத்து வைத்திருப்பவர்களையும் அதிக விலைக்கு உப்பை விற்பனை செய்பவர்களையும் கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சோதனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை இதன்போது தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைகளுக்கான அழகியல் பாடங்களுக்கான நடைமுறை பரீட்சைகள் இம்மாதம் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை ஆணையர் நாயகத்தின் கருத்துப்படி நடைமுறை பரீட்சைகள் மே 21 முதல் 31 வரை நாடு முழுவதும் 1228 தேர்வு மையங்களில் 1,71,100 பரீட்சார்த்திகளுக்காக நடைபெறும். அதேவேளை எழுத்து தேர்வு மற்றும் நடைமுறை தேர்வுகள் இரண்டிலும் மாணவர்கள் தோற்றுவது கட்டாயம் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனெனில் 2 தேர்வுகளின் மதிப்பெண்களும் பாடங்களின் இறுதி முடிவுகளை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும். பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை மே 19 முதல் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.donuts.lk இருந்து தேர்வு சுட்டர் எண்ணை உள்ளிட்டு பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் மேலதிக விசாரணைகளுக்கு பரீட்சார்த்திகள் 011278453 278661 278420 011278620 27842001 அல்லது 1911 என்ற தொலைபேசி எண்களில் திணைக்களத்தை தொடர்பு கொண்டு தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் விவரங்களை இந்த வார இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இலங்கை தேர்தல் ஆணையகம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அந்தந்த கட்சிகள் மற்றும் குழுக்களிடமிருந்து தகவல் கிடைத்தவுடன் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆர்எம்இல் நாயக்க தெரிவித்துள்ளார். மே 6ஆம் தேதியன்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வென்ற இடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடைமுறையை கோடிட்டு காட்டும் முறையான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. ஆணையத்தின் கருத்தின்படி அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தங்கள் பிரதிநிதிகளை பரிந்துரைக்க வேண்டும். மேலதிகமாக உள்ளூராட்சி அமைப்புகளில் 50% அதிகமான இடங்களை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மேயர் அல்லது தலைவர் பதவிகளுக்கு தங்கள் வேட்பாளர்களை பரிந்துரைக்குமாறு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வேட்பு மனுக்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டவுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பெரும்பான்மையை கொண்ட மன்றங்களின் மேயர்கள் அல்லது தலைவர்களின் பெயர்கள் அதிகாரப்பூர்வமாக வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.